श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतसतितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய श्रीरङ्गराजस्तवम् उत्तरशतकम् அனுபவித்து கொண்டு வருகிறோம். ஆச்சாரியன் அனுகிரகம் 73 ஸ்லோகங்கள் உத்தர சதகத்தில் அனுபவித்துள்ளோம். போன ஸ்லோகங்களில் கிட்டத்தட்ட 15-16 ஸ்லோகங்களில் தசாவதாரத்தை அனுபவித்தார் ஸ்ரீ பட்டர். 74வது ஸ்லோகம் இன்றைய தினம். ஆஸ்தாம் தே குணராசிவத் குணபரிவாத்மனாம் ஜன்மனாம் சங்க்யா பௌமநிகேதனேஷ்வபி குட்டி குஞ்சேஷு ரங்கேஸ்வரா அர்ச்ச சர்வசகிஷ்ணு அர்ச்சகபராதீனா கிலாத்மஸ்திதிः प्रीणीषे हृदयालुभिस्तव ततः शीला झटीभूयते आस्तां ते गुणराशिवत् गुणपरिवाहात्मनां जन्मनां संख्या भौमनिकेतनेषु अपि कुटी कुञ्जेषु रङ्गेश्वर अर्च सर्वसहिष्णु अर्चकपराधीन अखिल आत्मस्थितिः प्रीणीषे हृदयालुभिस्तव ततः शीला झटीभूयते. திருவரங்கனே, உன்னுடைய கல்யாண குணங்களின் எண்ணிக்கை எல்லையற்று உள்ளது, ஒரு கணக்கே கிடையாது. அந்த குணங்களை வெளிப்படுத்தும் விதமாக இருக்கும் உனது திரு அவதாரங்களின் எண்ணிக்கையும் எல்லையற்று உள்ளது. இவை ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை நான் பெருசாக எண்ணவில்லை. ஆனால் இந்த பூமியில் உள்ள கோயில்கள், வீடுகள், ஆசிரமங்கள் ஆகியவற்றில் ஆராதனை செய்யும்படியான அர்ச்சா விக்கிரகமாக, அர்ச்சாவதாரமாக, அனைத்தையும் பொறுத்து கொள்பவனாக, அர்ச்சகரால் சமர்ப்பிக்கப்படும் அனைத்து நிலைகளையும் ஏற்றுக்கொள்பவனாக மகிழ்வுடன் இருக்கிறாயே, அதுதானே சிறப்பு. இதுவல்லவா சிறப்பு. இப்படியாக உள்ள உனது சௌஷீல்ய குணம், சீல குணத்தில் ஈடுபடாதவர்களே இல்லை. அனைவரும் மயங்குகின்றனர் அந்த குணத்தில். பட்டர் அப்படியே வயிறு பிடிக்கிறார், ரொம்ப அழகாக அனுபவிக்கிறார் அர்ச்சாவதார மேன்மையை இந்த ஸ்லோகத்தில். ஆஸ்தாம் தே குணராசிவத் என்ற ஸ்லோகத்தில் ஸ்ரீ ரங்கநாதா தேவரீருடைய குண சமூகங்களுக்கு போல அக்குணங்களுக்கு பரிவாக ரூபமான உலகத்தார் பகவான் எடுத்த விபவாவதாரங்கள் 10 தசாவதாரம்ன்றார். ஆனால் உண்மையிலேயே பகவான் எடுத்த அவதாரங்கள் பல. பகவான் திருக்குணங்களுக்கு எப்படி எண்ணிக்கை இல்லையோ அப்படியே அவனுடைய திருக்குணங்களின் பரிவாக ரூபமான அந்த அவதாரங்களுக்கும் எண்ணிக்கை இல்லை. அஸ்தாம் என்று அநாதரத்தை காட்டுகிறார். அஸ்தாம் அதாவது இருக்கட்டும், இவ்வளவு எண்ணிக்கையாது இருக்கட்டும். தேவரீர் கணக்கற்ற விபவாவதாரங்களை செய்திருக்கும் விஷயமும் இருக்கட்டும், அது பெரிய விஷயம் இல்லை. அர்ச்சாவதார அந்த அவதார சிறப்பை நினைத்தால் வேறு எதுவுமே எங்களுக்கு ஒரு பொருட்டாகவே தோன்றவில்லை. என்ன ஒரு சௌஷீல்யம், சௌலபியம் அர்ச்சாவதாரத்தை. இம்மண்ணுலகில் உள்ள ஆலயங்களிலும் இல்லத்தவர்களுடைய இல்லங்களில் சாலிகிராமமாகவும் சின்ன திவ்ய மங்கள விக்கிரகமாகவும் மூர்த்தியாகவும் மகர்ஷிகளின் ஆசிரமங்களிலும் யார் யார் எங்கு விரும்பினாலும் அங்கெல்லாம் அவரவர் ஆராதிக்கக்கூடிய நிலையில் அவரவர் வேண்டிய ரூபங்களில் அபராதங்களையெல்லாம் பொறுத்து கொண்டு
அர்ச்சகருடைய இட்ட வழக்காய் தன்னை நியமித்து கொண்டு இப்படி அனைவரையும் திருப்திப்படுத்தி கொண்டிருக்கிறாயே, இந்த சீலகுணத்தில் ஈடுபடாதவர்களே இல்லை என்று சொல்லலாம். அர்ச்சாவதாரத்தில் ஈடுபடாத மகான்கள், பாகவதோத்தமர்கள், மக்கள் கோடிக்கணக்கில் அவர்கள் அந்த மாதிரி ஈடுபடாதவர்களே இல்லை என்று சொல்லலாம். அர்ச்சாவதார அனுபவத்தை சுவாமி ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். அது ஸ்ரீவத்சங்காச்சாருடைய அனுபவம் கிட்டத்தட்ட 6-7 பக்கத்துக்கு வியாக்கியானம் இடுகிறார். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சேவிக்கலாம். ரங்கேஸ்வரா ஸ்ரீ ரங்கநாதனே, தே தேவரீருடைய குணராசிவத் திருக்கல்யாண குணங்களின் கூட்டங்களைப் போல குணபரிவாக ஆத்மனா அந்த குணங்களின் வழிந்தோடும் கலங்களை போன்ற, அந்த குணங்கள் வழிந்தோடும் வெள்ளத்தை போன்று ஜன்மனாம் அவதாரங்களுக்கும் சங்கியா எண்ணிக்கை கிடையாது. இவ்வளவு என்ற எண்ணிக்கை ஆஸ்தாம் கிடையாது. அது இருக்கட்டும், ஆஸ்தாம் அப்படி இருக்கட்டும், விபவாவதாரத்தில் இருக்கட்டும். பௌம நிகேதனேஷு இந்த பூமியில் உள்ள பகவத் ஆலயங்களிலும் குட்டி குஞ்சேஷு அபி பர்ணசாலைகள், ஆசிரமங்கள் முதலானவைகளிலும் அர்ச்சக ஆராதிக்க உரியவராயும் சர்வசகிஷ்ணு மந்திரம், தந்திரம், உபச்சாரம், நிவேதனம், ஸ்ரத்தை அது எல்லாவற்றிலும் குறைபாடுகள் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் பொறுத்தருள்பவராகவும் அர்ச்சக பராதீன அகில ஆத்மஸ்திதி, ரொம்ப அழகான வார்த்தை, அர்ச்சக பராதீன அகில ஆத்மஸ்திதி. அர்ச்சக ஆராதிக்கும் பாகவதற்கு அர்ச்சகருக்கு பராதீனனா அடங்கியவனாய், அகில எல்லா வகையான ஆத்மஸ்திதி தன் நிலைகளை உடையவராய் இருந்து கொண்டு, எல்லா வகையான நிலைகளை உடையவராய் இருந்து கொண்டு அவர் எப்படி செய்கிறாரோ அப்படி. ப்ரீனீஷே அர்ச்சகர்கள் செய்யும் உபச்சாரங்களில் மகிழ்வடைகிறேன். அவள் இவ்வளோ பண்ணுறா அபச்சாரம் பண்ணாலும் அதில் மகிழ்வடைகிறேன். ததா இத்தகைய தேவரீருடைய சௌசீல்யம் என்ற குணத்தால் ஹிருதயாளுபிகி சஹிருதயர்களால், அதை கண்டு சந்தோஷப்படும் சஹிருதயர்களால் ஜடீபூயத்தை மோகம் அடைந்தவர்களாகப்படுகிறது. அவர்கள் மோகிக்கிறார்கள், அவர்கள் மயங்குகிறார்கள். சஹிருதயர்கள் அந்த அர்ச்சாவதாரை அனுபவிப்பவர்கள். அர்ச்சாவதாரத்தை எம்பெருமானன் ஸ்ரீவத்சங்காச்சாருடைய ஸ்ரீரங்க வரிவாஷா என்ற தமிழ் உரையில் தெரிவிக்கிறார். எம்பெருமானின் திருக்கல்யாண குணங்கள் ஒருத்தராலும் எண்ண முடியாது. நாந்தம் குணானாம் அப்படின்னு ஆரம்பித்து தேனானந்தோய முச்சத்தேன்னு இதை பிரமாணம் காட்டுகிறது. அவருடைய குணத்தை எண்ண முடியாது. சபா பருவத்திலும் பீஷ்மர் அருளுகிறார். ஞான புத்தாமயா ராஜன் பகவ பர்யுபாசிதாக தேஷாம் குணவதாம் சௌரேஹி அகம் குணவதோ குணான் சபாகவதானாம் அஸ்ரௌஷம் பகூன் பகுதம் அதான் சதாம் குணைரன்யான் அதிக்கிரமிய ஹரிஹி அர்ச்சதமோ மதா. ஸ்ரீ பீஷ்மர் அருளியதை கவனிக்கணும். அப்படி அந்த குணம், அவருடைய குணம், கண்ணனுடைய குணம். அதே போல கர்ண பர்வத்திலும் வர்ஷாயுதை யஸ்ய குணான சக்யா வக்தும் சமேதைரபி சர்வலோகைஹி மகாத்மன சங்கசக்கராசிபாணேஹே விஷ்ணோர்ஜிஷ்ணோஹோ வசுதேவாத்மஜஸ்ய. இவர்களோட குணங்கள் பல கோடி 100,000 வருஷங்கள், பல கோடி 100,000 வருஷங்கள் உலகத்தினர்கள் எல்லோரும் இவருடைய குணங்களை சொல்லிக்கொண்டே இருந்தாலும் அவருடைய குணங்களை கூறி முடியாது. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பல கோடி 100,000 வருஷங்கள் சொல்லிண்டே இந்த குணங்களை சொல்லிண்டே இருந்தாலும் அதன் எண்ணிக்கை முடியாது என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். பிரம்மனுக்கு உள்ளதை போன்று பல கோடி 100,000 ஆண்டுகள் ஆயுள் இருந்து பல கோடி பிரம்மன்களால் விடாமல் பகவானின் திருக்கல்யாண குணங்களை நல்ல மனசுடன் கூற முற்பட்டாலும் குணங்களின் பல லட்சத்தில் ஒன்றின் ஒரு அம்சத்தை கூட சொல்வானோ மாட்டானோ அப்படின்னு ஸ்ரீ வராக வச்சனம் இருக்கு. சதுர்முகாயுகூயதி கோட்டிக வக்த்ரோபவேன்னரஹ குவாபி விசுத்த சேதாக சதே குணானாம் அயுதைகமம்சம் வேதன்னவா தேவவர பிரசீதா.
என்பதை அனுசந்திக்கணும். அப்படி சதுர்முகன், பல கோடி 100,000 ஆண்டுகள் சதுர்முகர்கள் பல கோடி முகங்களால் பகவானின் கல்யாண குணங்களை நல்ல மனசுடன் கூற முற்பட்டாலும் அந்த பல லட்சத்தில் ஒரு அம்சம் 1 மில்லியன்த்து கூட சொல்ல முடியாது. சொல்வானோ மாட்டானோ என்கிறார். கடல்ல எத்தனை ரத்தனங்கள் இருக்குன்னு யாராவது எண்ண முடியுமா? முடியாது. அது எப்படி யாராலும் கடல்ல இருக்கிற ரத்னங்களை எண்ண முடியாதோ அப்படியே பகவானின் கல்யாண குணங்களும் எண்ண முடியாதவை அப்படின்னு மத்ஸ்ய புராண வச்சனம். யதா ரத்னானி ஜலதேகே அசங்கியேயானி புத்திரக ததா குணாஞானந்தஸ்ய அசங்கியேயா மகாத்மனஹ. எல்லா ரிஷிகளும் கூட்டமாய் கூடி சொல்ல முற்பட்டாலும் தீய குணம் என்பது சிறிதும் இல்லாமல் இருக்கும் எம்பெருமானின் குணங்களை சொல்லி மாளாது அப்படின்னு விஷ்ணு தர்ம வச்சனம். நகி தஸ்ய குணா சர்வே சர்வைஹி முனிகணேரபி வக்தும் சக்யா வியுக்தஸ்ய சத்வாத்யைர் அகிலைர் குணைஹி. விஷ்ணு தர்ம வச்சனம். ஸ்ரீமத் ராமாயணம், ஸ்ரீ பாரதம் இப்படி பகவத்குணங்கள் எல்லாத்தையும் விளக்குவதற்காகத்தானே ஏற்பட்டது. எல்லாம் கோத்வஸ்மின் சாம்பிரதம் லோகே, அந்த குணங்களெல்லாம் யார்கிட்ட இருக்குன்னு நாரதர்கிட்ட வால்மீகி கேட்க அவர் தெரிவிக்கிறார் ராமனை பற்றி. இப்படி யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சக என்ற ஸ்ருதிக்கும் நேதி என்பதற்கும் விளக்கமளித்தார் பாதராயணர் குணங்களை பற்றி. பிரகிருத்தைதாவத்வம் ஹி பிரதிஷேததி ததோ பிரவீதி ச பூயஹ அப்படின்னு 3:2:21 பிரம்மசூத்திரத்திலும் பாதராயணர் தெரிவிக்கிறார். குரத்தாழ்வானும் இதையே ஸ்ருதிஸ்தவானந்த முகான் ஹரே குணான் ஹயத்தயாமாத்து மிவோத்யதா சதி வாச்ச வாச்சோ மனசா சகோச்சிதாம் நிவృத்திமேவ த்வவதேர சம்பவாத் என்று அருளுகிறார் இந்த கல்யாண குணங்களை பற்றி. இந்த குரத்தாழ்வானுடைய ஸ்லோகம் ஸ்ரீவத்சங்காச்சார் தன்னுடைய வியாக்கியானத்தில் தெரிவிக்கிறார். இந்த ஸ்லோகம் எங்கே இருக்குன்னு தெரியல. ஆழ்வானின் சில ஸ்துதி நூல்கள் எல்லாம் லுப்தமாகிவிட்டது, லாஸ்ட். ஆனால் இதை பகவத்குண தர்ப்பணத்தில் பராசர பட்டர் எடுத்துள்ளார். நாம நிர்வச்சனாத்தியாயம் ஏற்பட்டதே இந்த திருநாமங்களை விளக்குவதற்காகத்தானே. திருக்கல்யாண குணங்கள் எப்படியோ அதே போல எம்பெருமான் எடுத்த அவதாரங்களுக்கும் கணக்கில்லை. அது பரிவாகம், இந்த குணங்களின் பரிவாகம் அவதாரங்கள். கீதையிலேயே பகவான் சொல்கிறான், பகூனி மே வியதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுனா தான்யகம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தபா. பகவானே அருளுகிறார், என்னுடைய ஜன்மம் பகூனி மே வியதீதானி ஜன்மானி தவ அர்ஜுனா. தயாசதகத்தில் 55வது ஸ்லோகத்திலும் வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார் இதையே. பிரகட்டித ஹம்ச மத்ய கமடாத்யவதாரசதா விபுத சரித்ஸ்ரியம் ரிஷகிரீஷதயே வகசி. பிரகட்டித ஹம்ச மத்ய கமடாத்யவதாரசதா. சதான்றது இந்த இடத்துல பிரகட்டித்த தோற்றுவிக்கப்பட்ட அன்னம், மீன், ஆமை முதலிய அவதாரங்கள் நூற்றுக்கணக்கான பிறப்புகளை உடைய அவதாரங்கள் என்று நீ பெருமை கொண்டுள்ளாய் அப்படின்னு தயாதேவியை தெரிவிக்கிறார். நூற்றுக்கணக்கான துறைகளை உடையது அவதாரம். அதுவும் நீரில் அன்னம், மீன், ஆமை என்ற பல ஜந்துக்களை தோற்றுவிக்கிறது. இப்படி எம்பெருமான் ஹம்சம், மத்ஸ்யம், கூர்மம் முதலிய பல்வேறு அவதாரங்களை செய்கிறான். நூற்றுக்கணக்கான அவதாரங்களை. இத்துணை பெருமை பெற்ற நீ இவ்வாறு தேவகங்கை பெருமையை கொண்டுள்ளாய் என்று அங்கு அனுபவிக்கிறார். சதா அப்படின்னா 100ன்னு கிடையாது, நூற்றுக்கணக்கு. சதம், சகசிரம், அயுதம், சர்வம் ஆனந்திய வாச்சகம்னு வியாக்கரணம். பல என்பதற்கு கருத்து சதம். நூற்றுக்கணக்கான மக்கள் வந்திருந்தானா 100 எண்ணிட்டு என்ன 101 இருக்காளேன்னு சொல்ல முடியாது. நூற்றுக்கணக்கான, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள், தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் அப்படி. ஸோ பகவான் பல அவதாரங்களை ஏன் எடுக்கிறான்? அதுக்கு தான் குண பரிவாகாத்மனம் ஜன்மனா. ஸ்ரீவைகுண்டத்தில் இருப்பதை விட இங்கு குணங்களை, சௌலபிய சௌசீல்யத்தை ஸ்ரீவைகுண்டத்தில் ரொம்ப அனுபவிக்க முடியாது. இங்கு வந்தால் தான் அதை அனுபவிக்க முடியும்.
சௌலபியாதிகளை கண்டு யாரேனும் வந்து ஆசிரயித்து உய்வு பெறலாம் இங்கே வந்தாதான். அதனால்தான் கூலோட்சேதே தட்டாகஸ்ய பரிவாக பிரதிக்ரியா என்பது இது பரிவாகம். அதாவது ஏரி குளம் முதலியன மழையால் நிரம்பிவிடும். இன்னும் நிறைய மழை வந்தால் கரை உடைந்து மொத்த நீரும் வேஸ்டாக போயிடும். அதுக்கு என்ன பண்ணுவா? ஸ்நானம் பானம் இதெல்லாம் பண்ணுவதற்காக அந்த நீர்நிலைகளிலிருந்து வடிகால் ஏற்படுத்தி இருப்பார்கள். மழை நீர் வருவதை வருவாய்க்கால் என்பார்கள், வெளியேறுவதை வடிகால் என்பார்கள். வடிகால் இல்லாவிட்டால் அந்த குளம் பயன்படாது, வடிகால் இருக்கணும். அதே போல இங்கும் அனுபவ பரிவாகமாக மகரிஷிகள் பகவத்குண வர்ணனம் சில நேரத்தில் செய்கிறார்கள். பௌம நிகேதனேஷு என்கிறார் இந்த இடத்துல ஸ்லோகத்தில். பௌம நிகேதனேஷுனா இந்த பூமியில் உள்ள பகவத் ஆலயங்கள். அது ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரமாக இருக்கலாம், சைத்த க்ஷேத்திரமாக இருக்கலாம், ஆர்ஷ மானுஷாதிகள் திருக்கோயில்கள் மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டதாக இருக்கலாம், தேவர்களால் பிரம்மதேவன் அவன் ஏற்படுத்தினதாக இருக்கலாம். இந்த மாதிரி விளக்கத்தை தயாசதக ஸ்தோத்திரத்தில் 73வது ஸ்லோகத்தில் வேதாந்த தேசிகன் அனுபவிக்கிறார். இதே இந்த மாதிரி ஆலயம் இப்படி வந்துருக்கு அப்படின்னு தயாசதகம் 73வது ஸ்லோகங்களில் சுவாமி ஸ்வயமுதயின சித்தாத் யாவிஷ்கிருதாச்ச சுபாலயாக விவித விபவ வியூகா வாசா பரம் ச பதம் விபோகோ என்று தயாசதக ஸ்தோத்திரத்தில் எம்பெருமான் ஐவகை திருமேனிகளுடன் விளங்குகிறான். பல திவ்ய தேசங்களில் அர்ச்சை வழிகொண்டு அவதரிக்கிறான். அவற்றுள் சில க்ஷேத்திரங்கள் ஒருவருடைய பிரார்த்தனையும் இல்லாமல் தானாகவே வந்து அவதரித்தான். இந்த க்ஷேத்திரங்கள் ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரங்கள். திருவேங்கடமலை ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரத்தில் முக்கியமானது. சித்தர்கள், தேவர்கள், முனிவர்கள் முதலியவர்கள் தவத்தாலும் வேண்டுகோளாலும் பல க்ஷேத்திரங்களில் அர்ச்சை வடிவு கொள்கிறான். அவர்கள் கேட்டுண்ட இந்த க்ஷேத்திரங்கள் சைத்தம், தெய்வம், ஆர்ஷம் முதலிய பெயர்களால் விளங்கும். இதெல்லாம் அர்ச்சாவதாரம். இப்படி அர்ச்சாவதாரத்தை அனுபவிக்கிறார் பட்டர். குட்டி குஞ்சேஷு பர்ணசாலைகள். குட்டி குஞ்சேஷுனா பர்ணசாலை, ஆசிரமம், ரிஷிகளோட ஆசிரமம். அதிலெல்லாம் பிரதிஷ்டை பண்ணி பிரதிஷ்டானாந்தரம் பூர்ண ஸ்வரூபத்தோடு திருக்கல்யாண குணங்களோடு அந்த அர்ச்சாவதாரத்தில் எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிறார். ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமத்தாலையும் ஸ்ரீ வைகானச சாஸ்திரங்களிலும் இது பிரசித்தம். அதாவது அதை ஒரு கல் இல்லை உலோகம் அப்படின்னு சொல்கிறதே அபச்சாரம். 100 லிட்டர் பாலில் 1 லிட்டர் ஜலம் கலந்தால் அது பால் தான். அந்த 1 லிட்டர் ஜலத்தில் 100 லிட்டர் பாலை கலக்கிற மாதிரி அந்த உலோகத்தில், அந்த விக்கிரகத்தில் பாஞ்சராத்திர வைகானச ஆகம முறைப்படி அதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணி பெருமாளை இன்ஸ்டால் பண்ணி கான்செக்ரேட் பண்ணி அதில் ரொம்ப அழகாக அதில் அர்ச்சகர்கள் மகரிஷிகள் அதில் ஆவாகனம் பண்ணி அத்துடன் பூர்ண ஸ்வரூபத்தோடு ஸ்ரீவைகுண்டத்தில் எப்படி இருக்கானோ அதே மாதிரி அதே திருக்கல்யாண குணங்களுடன் எம்பெருமான் இங்கும் எழுந்தருளியிருக்கிறான் என்பது ஸ்ரீ பாஞ்சராத்திர ஸ்ரீ வைகானச சாஸ்திரங்களில் பிரசித்தம். ஸ்ரீ சரணாகதி தீபிகாலே சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார் 32வது ஸ்லோகத்தில். துவாம் பாஞ்சராத்திரி கனயேன பிருத்தக் விதேன வைகானசேன சப்பதா நியதாதிகாராக என்ற இடத்தில் அதெல்லாம் நம்ம அனுபவித்தோம் சரணாகதி தீபிகையில். அர்ச்சகா, இப்படி இவர் ஒருவரே அர்ச்சிக்க தகுந்தவர். இத்தகைய விஷயத்தை சகாதேவரும் தெரிவிக்கிறார். தமிமம் சர்வசம்பன்னம் ஆச்சாரியாம் பிதரம் குரும் அர்ச்சியம் அர்ச்சித்துமிச்சாமஹ சர்வே சன்மந்துமர்ஹத என்று சகதேவரின் திருவாக்கால் இதை அறியலாம். இவர் ஒருவர்தான் அர்ச்சிக்க தகுந்தவர், அர்ச்சனை பண்ண தகுந்தவர். கண்ணன் எம்பெருமான் ஒருத்தந்தான். ஸோ சர்வ சகிஷ்ணுகு, இந்த இடத்துல பட்டர் தெரிவிக்கிறது சர்வ சகிஷ்ணுகு, எல்லாத்தையும் சகித்து கொள்பவர். நாம் செய்யும் பிழைகளையும் உபச்சாரம் செய்வதாக எண்ணி பலவித அபச்சாரங்கள் செய்வதையும் தப்புகளையும் பொறுத்தருள்கிறார். சகிஷ்ணுகு 146வது ஸ்லோகத்தில் 146வது திருநாமம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் சகிஷ்ணுகுன்னு வரும்.
பகவத்குண தர்ப்பணத்தில் பட்டர் அதை ஆச்சரியமாக அருளி செய்கிறார். அதாவது பாப்பங்கள் எவ்வளவோ ஏற்படும் வழிகள், உள்ளம், உரை, செயல், மனோ, வாக்காயம் என்றபடி முக்கரணங்களாலும் எந்நேரமும் அவை நேரலாம். பாப்பங்கள் தெரிந்தே செய்வன பல பாப்பங்கள், தெரியாமல் செய்வன மேறு பல பாப்பங்கள் என்றவாறு அதன் உட்பிரிவுகள். ஒரு பாவம் செய்தால் அது மேன்மேலும் வளர்ந்து நம்மை பாப்பம் செய்வதிலேயே மூட்டி விடுகிறது. இதைத்தான் பாபாரம்பக பாப்பங்கள் என்பது. பாப்பத்தினால் வரும் பல பாப்பங்கள் குட்டி போடும். எம்பெருமானின் ஆக்ஞையான நித்திய நைமித்திகளான தர்மங்களை நாம் யதாசக்தி செய்யாமல் விடுவதே பாபமாக பரிணமிக்கிறது. எத்தகைய கொடிய பாப்பங்களை செய்தவர்களையும் பொறுத்து கொள்கிறேன் என்று எம்பெருமானுக்கு அவனுக்கும் தாங்காத பாப்பங்களை நாம் அடிக்கடி செய்து வருவதையும், பகவத அபச்சாரங்கள் மட்டிலும் இல்லாமல் பாகவத அபச்சாரையும், கணக்கற்றபடி அசஹ்ய அபச்சாரங்களையும் நாம் செய்வதையும் எம்பெருமான் பொறுத்தருள்கிறார். அதுதான் இதற்கு பொருள் சர்வ சகிஷ்ணுகு. இப்படி ரொம்ப ஆச்சரியமாக இதை தெரிவிக்கிறார். சகிஷ்ணுர் கதிசத்தமகான சகஸ்நாமம், அந்த திருநாமம் இங்கே படிக்கப்படணும். அத்தியந்தம் அந்தரங்கராக இருப்பவர் திடீரென வெகுண்டு யுத்தம் பண்ணும் வரைக்கும் முற்பட்டாலும் அதை பொறுத்து கொள்வார். ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவனே திடீர்னு சண்டை போட்டு யுத்தம் பண்ணுற அளவைக்கும் வந்தாலும் பொறுத்து கொள்பவர் அவர். சகிஷ்ணுர் கதி சத்தமக. ஸ்ரீ பாரதத்தில் திருநாராயணியத்திலும் சிவனுடன் பகவான் யுத்தம் செய்வதை சதுர்முக பிரம்மன் கண்டு தனது ஆசனத்திலிருந்து ஓடி வந்தாராம். பிறகு எம்பெருமானிடம் சதுர்முக பிரம்மன் சரணாகதி செய்தார். பகவானும் அவன் சரணாகதியை ஏற்றுக்கொண்டு போரை நிறுத்தி ருத்ரனோடு சேர்ந்து ஒத்துப்போனார் என்று உள்ளதை ஸ்ரீ பட்டர் இங்கு காட்டுகிறார். ததபராத சகனாத் சகிஷ்ணுகு தத்ரைவ பிரசாதயாமாச பவோ தேவம் நாராயணம் பிரபும் சரணம் ஜகதாமாத்யம் வரேண்யம் வரதம் ஹரிம் ததைவ வரதோ தேவி சிதக்ரோதோ ஜிதேந்திரிய பிரதிமான் அபவத் தத்ர ருத்ரேண சகசங்கதா. பாரதம் சாந்தி பர்வம். இந்த விற்த்தாந்தத்தை அபராத பரிகார அதிகாரத்தில் ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரத்தில் சுவாமி தேசிகன் எடுத்தருளுகிறார். அவர் எடுத்தருளும் அந்த பக்தியை வாசிக்கலாம். ஞானவானானவன் பிரதிகூல்யத்திலே புத்திபூர்வகமாக பிரவர்த்தனானாலும் புனப்பிரபத்தியாலே மறுபடியும் செய்யும் பிரபத்தியாலே சர்வேஸ்வரன் க்ஷமிக்கும் என்றுமிடம். ஸ்ரீ பத்ரீகாசிரமத்திலே குரோதாந்தனாய் தர்மாத்மஜனாய் பகவானோடு எதிரம்பு கோத்த ருத்ரனை, பகவானோடு சண்டை போட்டு கொண்டு வந்த ருத்ரனை பிரம்மா தெளிவித்து அவனை விளக்க பிரசாதயாமாச பவோ தேவம் நாராயணம் பிரபும் சரணம் ச ஜகாமாத்யம் வரேண்யம் வரதம் ஹரிம் என்றபடி பிரசாதனமான சரணாகதியை பண்ண தத அத வரதோ தேவோ ஜிதக்ரோதோ ஜிதேந்திரியா பிரீத்திமான் அபவத் தத்ர ருத்ரேண சகசங்கதா என்றபடியே சர்வேஸ்வரன் பிரபன்னனாய் ருத்ரனை அங்கீகரித்தான் என்றபடி சர்வேஸ்வரன் பிரசன்னனாய், அங்கு பிரசன்னனாய் சந்தோஷப்பட்டு அவன் பண்ண பிரபத்திக்கு ருத்ரனை அங்கீகரித்தான் என்கையாலே இது சித்தம் என்று விரிவாக தெரிவிக்கிறார் அபராத பரிகார அதிகாரத்தில் ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரத்தில். அதை இங்கு அனுசந்திக்கணும் என்கிறார் ஸ்ரீவத்சங்காச்சார். இப்படி ரொம்ப ஆச்சரியமாக இந்த ஸ்லோகத்தில் நியாயப்படி அவர் சரணாகதியோ இல்லை க்ஷமாபணமோ செய்து அதை போக்கிக் கொள்ளலாம். அபராதம் நேர்ந்த பிறகு விவேக்கியானவன் என்ன பண்ணுவான்? பிரக்ஷாலனாத் ஹி பங்கஸ்ய தூராத் அஸ்பர்ஷனம் வரம் என்ற நியாயத்தின்படி அபராதங்கள் நேரவே வழியே இல்லாமல் நல்லதே பண்ணின்னு போவோமே, சாஸ்திரப்படி இருந்து போவோமே, முடிஞ்ச அளவு அபராதங்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளலாமே என்கிறார் ஸ்ரீவத்சங்காச்சார். அதுக்கு அடுத்தது அர்ச்சக பராதீன அகிலாத்மஸ்திதி. மகர்ஷிகள், யோகிகள் திவ்யாயத்தனங்களில் தன்னுடைய இடங்களில் இங்கெல்லாம் தேவரீரை எந்த மாதிரி சேவையாக விரும்புகிறார்களோ அப்படி அர்ச்சா திருமேனியை சீர்படுத்துவார்கள். சதுர்புஜனாய் சங்க சக்கரங்களுடன் சேவையாகும் திருமேனியை அதை மாற்றி 2 திருக்கைகளை உடைய ஸ்ரீராமபிரானாக அனுமந்த வாகனத்தின் மேலே ஏகாந்தம் என்ற திருக்கயிற்றால் உன்னுடைய திருமேனியை கட்டி சீர் செய்வது, 2 கயிற்றை 2 கையை மறைத்து சமர்ப்பித்து சேவையாக செய்வர்.
நின்ற திருக்கோலத்தில் சேவையாகும் பெருமானை சேஷ வாகனத்தின் போது பரமபதநாதனாக வீற்றிருக்கும் திருக்கோலத்தில் ஏகாந்தம் சமர்ப்பித்து சேவித்து மகிழ்வர். கருடோற்சவத்தின் போது இயல்பாக இருக்கும் திருவடிகளை மாற்றி வேறு செயற்கை திருவடிகளை கொண்டு 2 காலை அப்படி இணைத்து கருடனின் திருக்கையால் தாங்கி வரும் சேவைக்கு கொணர்வார்கள். நாமும் அதை சேவித்து பரமானந்தப்படுகிறோம். இப்படி எம்பெருமானின் அர்ச்சா திருமேனிகளை கட்டுவதும் மறைப்பதும் தகாது, அப்படி பண்ணக்கூடாது. ஆனாலும் அந்தந்த கோலத்தில் அவதார காலத்தில் எம்பெருமான் செய்த லீலைகளை நாம் இப்பொழுது கண்டு களிப்பதற்காக சேவிப்பதற்காக அதையே நோக்கமாக கொண்டு இவை ஏற்பட்டபடியால் அர்ச்சா திருமேனியை அர்ச்ச பராதீன அகிலாத்மஸ்திதியே என்று அருளினார். அர்ச்ச பராதீனனாக ஆராதிக்கும் பாகவதற்கு அடங்கிய எல்லா வகையான தன் நிலைகளை உடையவராய் இருந்து கொண்டு அர்ச்சகர்கள் செய்யும் உபச்சாரங்களைக் கண்டு மகிழ்வடைகிறார். அதனால் வருத்தப்படுவதில்லை. உண்மையில் அர்ச்சாதி திருமேனியில் அது உலோகம் என்று ஒருவருக்கு ஏற்பட்டால் அது அசஹ்யாபச்சாரம் என்றபடியால் அந்த எண்ணமே வரக்கூடாது. ஹிருதயாலிபி இந்த அர்ச்சாவதார திருமேனிகளை சேவித்து மயங்குவார்கள் மக்கள். இந்த இடத்துல பட்டருக்கு ஆழ்வார்கள் திருவள்ளம். இந்த அர்ச்சாவதார திருமேனியை சேவித்து ஒவ்வொரு ஆழ்வாரும் இவைகளை சாட்சாத் பரவாசுதேவனின் ரூபமாகவே சாஸ்திரோக்தமாக ஈடுபட்டு மகிழ்ந்தனரே, உருகினரே. உடலெனக்கு உருகுமாலோ எஞ்செய்யேன் உலகத்தீரே தொண்டரடிப்படி ஆழ்வார். இது பகவானின் சௌசீல்யத்தால் மோகித்து போனார்களே அவர்கள். எம்பெருமான் காட்டிற்கு செல்லும்போது அபிவிருக்ஷா பரிம்லானாக சபுஷ்பாங்குர கோரக்காக என்று அருளியபடி விருட்சம், அதாவது மரம், செடி, கொடி, பூக்கள் எல்லாம் வாட்டமடைந்தன. அது மாதிரி இங்கே ஆழ்வார்கள் வாட்டமடைகிறார்கள். அந்த அர்ச்சாவதாரத்தை பார்த்து அவனுடைய சௌசீல்ய சௌலபத்தை எண்ணி உருகுகிறார்கள். யசோதை கண்ணபிரானை உரலினோடு இணைத்து கட்டியதை கேட்ட ஆழ்வார் 6 மாதம் மூர்ச்சித்து கிடந்தாராம். தினமும் ஸ்ரீமத் ராமாயணம் கதை சொல்லி வரும் பாகவதர் ஒரு நாள் சதுர்தச சகஸ்ராணி ரக்ஷசாம் பீமகர்மணாம் ஏகஸ்து ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி என்றார். கொடுமையான ராட்சசர்கள் 14,000 பேர்கள் கரதூஷணாள்கள் போருக்கு வந்தார்கள். இந்த தர்மாத்மா ராமன் ஒருத்தர் எப்படி 14,000 பேரோட போர் பண்ண முடியும்? அதுதான் அந்த லைனோட கருத்து. உடனே அந்த இடம் வந்ததும் நம்முடைய குலசேகர ஆழ்வார் தமது சேனையை ஸ்ரீ ராமபிரானின் உதவிக்கு அனுப்ப உத்தரவிட்டார். உடனே மந்திரியை கூப்பிட்டு சேனாதிபதியை கூப்பிட்டு எடு ஆர்மியை அப்படின்னு. அதை கண்டு மந்திரியும் பிரதானிகளும் செய்வதறியாது திகைத்து போனார்கள். உடனே பாகவதர் தம் திருஷ்டுவா சத்ருகந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபுவகிருஷ்டா வைதேகி பர்த்தாராம் பரிஷஸ்வஜே. எம்பெருமான் சத்ருக்களை கொன்று மகர்ஷிகளை சுகமடைய செய்ததைக் கண்ட ஸ்ரீ சீதா பிராட்டி தமது கணவரை அணைத்து ஆலிங்கனம் செய்து கொண்டாள் என்று ஸ்லோகத்தை சேவித்த உடனே குலசேகர ஆழ்வார் கொஞ்சம் ஆஸ்வாசப்பட்டார், கொஞ்சம் சந்தோஷப்பட்டார் என்பது சரித்திரம். தன்மயத்வேன கோவிந்தேயே நராக ஞஸ்தசேதசகான்னு சிந்தயந்தின்னு ஒருவள் கண்ணனை அப்படி அனுபவித்த பாகவதோத்தமர்கள். இப்படி இருக்கும் இத்தகைய பாகவதோத்தர்கள் இருப்பார்களே, இவைகளையெல்லாம் நம்முடைய ஸ்வ அனுபவத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்கிறார் ஸ்ரீவத்சகாச்சார். அதனாலேயே இதை சுவாமி எழுதின அத்தனை வாக்கியமும் ஏதோ யதாசக்தி ஷேர் பண்ணினேன். அதிகமாக நிறைய டைம் எடுத்துட்டாலும் இந்த அனுபவம் நமக்கு ரொம்ப முக்கியம். இதை நம்முடைய ஸ்வ அனுபவத்துக்கு அர்ச்சாவதாரத்தை சேவிக்கும் போதெல்லாம் கொண்டு வர வேண்டும். அடைய தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.